எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். முக்கியமா ஃபிலிம் ரோல் ஃபேமிலிக்கு எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. இன்னைக்கு நம்ம ரொம்ப நாள் கழிச்சு ஒரு 5 ஸ்டார் மூவியை பார்க்க போறோம். அப்படின்னா இந்த கதை உங்களை டிசப்பாயின்மெண்ட் பண்ணவே பண்ணாது. ஒரு வயசான அம்மா ஒருத்தங்க, அவங்களுக்கு மன வளர்ச்சி கம்மியா இருக்கிற ஒரு பையன் இருக்காங்க. நம்ம சாகிறதுக்குள்ள அந்த பையனை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா என்னென்ன பண்றாங்கன்ற ஒரு அம்மாவுடைய பாச போராட்டமும் அண்ணன் தம்பி பாசமும் கலந்த இந்த படம் சும்மா வேற லெவல்ல இருக்கும். இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. உங்க டைமுக்கு ஒரு ஒர்த்தான கதை. அதோட நீங்க வந்திருக்கிறது உங்க ஃபிலிம் ரோல். ஞாபகமா உங்க ஃபிலிம் ரோலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. சோ இன்னைக்கு நம்ம கீ டு த ஹார்ட்ன்ற ஒரு சவுத் கொரியன் எமோஷனல் டிராமா மூவியை தான் பார்க்க போறோம். கதையோட ஆரம்பத்துல ஒருத்தர் ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவரோட பேரு கிம். சோ அந்த கிம் அந்த ஜிம்லயே அசிஸ்டண்டா ஒர்க் பண்றாரு. ஜிம்மை கிளீன் பண்றது, ஜிம்முக்காக பேம்ப்ளெட் கொடுக்கறது, அங்கேயே தங்கறதுன்னு யாருமே இல்லாம கிம் தனியா தான் வாழ்றாரு. அப்ப டிவில ஒலிம்பிக்ஸ்ல பாக்ஸிங் மேட்ச் நடக்குது. அதை பார்த்து இவர் அப்படியே சோகமா இருக்காரு. ஏன்னா கிம்முக்கு பாக்ஸிங்ல ஒலிம்பிக் லெவல்ல போய் தன் நாட்டுக்கு தங்க பதக்கத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஆசை. அது முடியலல்ல. அதான் இவர் ரொம்ப சோகமா இருக்காரு. இப்ப கதை அப்படியே ஒரு சர்ச்சுக்கு போகுது. அந்த சர்ச்ல ஒரு வயசான அம்மா கோரஸ் பாடிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பையன் இருக்காரு. அவரு தான் அந்த சர்ச்ல பியானோ வாசிக்கிட்டு இருக்காரு ஆளு. ஆனா ஒழுங்கா பியானோ வாசிப்பாருன்னு பார்த்தா ஆளு கேம் விளையாடிக்கிட்டு பியானோவை வாசிக்கிறாரு. சிங்க் மிஸ் ஆகுது லைட்டா. சோ இவரோட பேரு ஜின்டே. இவரு கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்டவரு. சோ பிரேயரை முடிச்சுட்டு அம்மா கூட வீட்டுக்கு போய்கிட்டு இருக்காரு. போகும்போது கூட கேம் தான் விளையாடிக்கிட்டே இருக்காரு. அம்மாவும், ஜின்டே நீ பியானோ எவ்வளவு நல்லா வாசிக்கிற தெரியுமா? நீ ஒரு பெரிய ஸ்டேஜ்ல பியானோ வாசிக்கணும், அதை அம்மா பார்க்கணும், அதான் என் ஆசையே. ஆனா நீ இந்த மாதிரி எப்ப பார்த்தாலும் கேமே விளையாடிக்கிட்டு இருந்தனா ஒன்னும் நடக்கவே நடக்காது. ஆனா ஜின்டே கண்டுக்காம அவரு கேமே விளையாடிக்கிட்டு இருக்க அம்மாவும், ஏண்டா நான் இவ்வளவு பேசிக்கிட்டு இருக்கேன் கவனிக்கிறியா பாத்தியா அப்படின்னு இவங்க பாசமா கண்டிக்கிறாங்க. ஏன்னா இவங்களுக்கு ஜின்டேனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அம்மா உயிர் வாழ்றதே ஜின்டேவுக்காக தான். ஆனா பிரச்சனை என்னன்னா இவர் மனநலம் பாதிக்கப்பட்டதுனால இவர் எப்படி இந்த சொசைட்டில வாழ்வாரு அப்படின்னு சொல்லி அம்மாவுக்கு இன்னைக்கு வரைக்குமே கவலை. ஏங்க நம்ம கிம் ஜிம்ல ஒரு பாக்ஸர் கூட ஸ்பாரிங் பண்றாரு. ஆனா ரியல் ஃபைட் மாதிரி அந்த ஆளைய போட்டு அடிச்சு உடைச்சிடுறாரு. உடனே ஜிம் ஓனரும் என்ன வேலைடா பாத்துருக்க நீனு? இன்னும் ஒரு மாசத்துல அவன் ஒலிம்பிக் செலக்ஷன் மேட்சுக்கு போக வேண்டியவன். அவனை நீ இந்த மாதிரி பண்ணிட்ட, இங்க பாரு இதுக்கப்புறம் நீ தேவையே இல்ல, வேற எங்கேயாவது வேலையை பார்த்துக்கணும்னு சொல்லி அனுப்பி விட்டுறாரு. இந்த ஜிம்ல தான் தங்கிக்கிட்டு இருந்தாரு. இப்ப இந்த இடம் விட்டா வேற இடம் இல்ல. கிடைச்ச வேலையை செஞ்சுக்கிட்டு அந்த ஊர்ல 24 ஹவர்ஸும் லைப்ரரி இருக்கும். நைட் டைம்ல யார் படிக்க போறா? இந்த மாதிரி வீடு வாசல் இல்லாதவங்க தான் லைப்ரரியில படிக்கிறேன்னு உள்ள அங்க தூங்குவாங்க. சோ கிமும் லைப்ரரியில தான் நைட் டைம்ல தூங்குறாரு. எங்க நம்ம ஜின்டே இருக்காருல, அவரு வீட்டுல கேம் விளையாடிக்கிட்டு இருக்காரு. பக்கத்து வீட்டு பொண்ணும் கூட சேர்ந்து விளையாடுறாங்க. இது வரைக்கும் அந்த பொண்ணு ஜின்டேவா அந்த கேம்ல தோக்கடிச்சதே கிடையாதான். அந்த பொண்ணும் ஜின்டே உனக்கு கருணையே கிடையாதா? உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாருமே கிடையாது. ஆனா நான் பாரு உன் கூடவே தினமும் விளையாடுறேன். ஏன் தெரியுமா? பெருசானதுக்கு அப்புறம் நான் உன்னதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். ஆனா நீ என்ன இப்படி தோக்கடிச்சா எப்படி நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லி இவங்க பேசுறாங்க. ஆக்சுவலா ரெண்டு பேருமே லவ் பண்றாங்க. ஆனா நம்ம ஜின்டேக்கு இந்த லவ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவ்வளவா தெரியல அவருக்கு. இந்த நேரத்துல நம்ம கிம் இருக்காருல, அவருக்கு தெரிஞ்ச ஒரு மெக்கானிக் ஃப்ரெண்ட பாக்குறதுக்கு வராரு. மழையும் நல்லா பெய்யுதா. அந்த மெக்கானிக் ஃப்ரெண்டும் நம்ம கிம்ம கூட்டிட்டு ஒரு ஹோட்டலுக்கு போறாரு. அந்த ஹோட்டல்ல தான் ஜின்டேவோடைய அம்மா இருக்காங்கல்ல, அவங்க கிளீனரா ஒர்க் பண்றாங்க. இவங்க போய் டேபிள்ல உட்கார்ந்த உடனேயுமே, ஐயோ சாப்பிட வந்திருக்கீங்களா, இருங்க 5 நிமிஷத்துல டேபிள கிளீன் பண்ணிடுறேன் அப்படின்னு டேபிள கிளீன் பண்ணும் பொழுதே அப்பதான் அவங்க கிம்ம பாக்குறாங்க. அம்மா அப்படியே ஷாக் ஆகுறாங்க. கிம்மும் அம்மாவை பாக்குறாரு. அவரும் ஷாக் ஆகுறாரு. ஆனா டக்குன்னு அங்க இருந்து எழுந்து வெளியே போயிடுறாரு. மலையில நனைஞ்சுக்கிட்டே அவரு போக பின்னாடியே அம்மாவும் நனைஞ்சுக்கிட்டே வராங்க. கிம்முக்கு முன்னாடி நிப்பாட்டி, உன்னோட பேரு கிம் தானே? கிம் நான் தான் அம்மா. இவ்வளவு நாள் எங்கடா போன, எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா கிம் எதுவும் பேசாம கம்மன் இருக்காரு. திரும்ப ஹோட்டலுக்குள்ளேயே அம்மா நம்ம கிம்ம பார்த்து, இவ்வளவு நாள் நீ எங்கடா போயிருந்த? உன்னை தேடாத இடம் கிடையாது. நீ மிலிட்டரி சர்வீஸ முடிச்சதுக்கு அப்புறம் எங்க போனே தெரியல. 10 வருஷம் இருக்குமா? அம்மாவை பார்க்கணும்னு உனக்கு தோணவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா கிம் எதுவும் பேசாம அங்க இருந்து வந்துடுறாரு. நல்லா குடிச்சிருக்காரு. போதையிலேயே ஆள் அப்படியே ரோட கிராஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது ஒரு கார் அவரை மோதிடுது. அப்படியே கிம் ரோட்ல விழுந்து கிடக்குறாரு. இங்க அம்மா நம்ம பையன் நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசலையே அப்படின்னு சோகமா இருக்காங்க. அப்ப பக்கத்துல அவங்களுடைய சின்ன பையன் ஜின்டே படுக்கிறாரு. அப்பவும் ஆளு போனை தான் நோண்டிக்கிட்டே இருக்காரு. அம்மாவும் ஜின்டேவை பார்த்து, இன்னைக்கு உன் அண்ணனை பார்த்தேன், என்கிட்ட ஒரு வார்த்தை கூட அவன் பேசவே இல்ல. என்னோட ஆசைலாம் எனக்கு அப்புறம் நீ உன் அண்ணன் கைய பிடிக்கணும், அவன் உன்னை பத்திரமா கூட்டிட்டு போகணும், அதுதான் என்னோட ஆசையே அப்படின்னு சொல்லி இவங்க ஃபீல் பண்றாங்க. அம்மா என்ன பேசுறாங்கன்னு கூட தெரியாம அவரு கேமையோ விளையாடிக்கிட்டு இருக்காரு. இங்க ஆக்சிடென்ட் ஆச்சுல நம்ம கிம், அவரை ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கறாங்க. ட்ரீட்மெண்ட்டையும் பாக்குறாங்க. இவரும் கண்ணை முழிச்சு எழுந்துக்கிறாரு. பார்த்தா சும்மா 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்க ஹாஸ்பிட்டலு. உடம்பு சரியானதுக்கு அப்புறம் அவரை கூட்டிட்டு ஒரு பெரிய மாளிகைக்கே போறாங்க. இந்த தண்டி வீடு. அங்க நம்ம கிம்முக்காக ஒரு பெரிய விருந்து
விருந்தையே ஏற்பாடு பண்றாங்க. நம்ம ஆளும் சரியா சாப்பிடவே இல்லல, பூந்து விளையாடுறாரு. அந்த இடத்துல ஒரு லேடி இருக்காங்க. ஆக்சுவலா அந்த லேடியோடைய பொண்ணு ஒருத்தங்க, அவங்க தான் வந்து நம்ம கிம்ம காரை விட்டு ஏத்துனது. அந்த பொண்ணோட பேரு வந்து ஹேனு. அந்த ஹேனோடைய அம்மா இருக்காங்கல்ல மேடம், அவங்க நம்ம கிம்ம பார்த்து, இங்க பாருப்பா நிறைய ஸ்கேம் நடக்குது, நீயும் ஸ்கேம் பண்றதுக்கு தானே வேணும்னே கார் முன்னாடி குதிச்ச, ஏன்னா நாங்க பெரிய பணக்காரங்கன்னு உனக்கே தெரியும். ஆனா அந்த மேடமோட பொண்ணு இருக்காங்கல்ல ஹேனு, அவங்க வந்து அப்படி நினைக்கல. கிம்மு தெரியாம தான் கார்ல வந்து மோதிட்டாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அந்த மேடம் பணத்துக்காக நீங்க என்ன வேணாலும் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கிம்ம அவமானப்படுத்துற மாதிரி பேசுறாங்களா. உடனே கிம்மோ, உங்ககிட்ட இருந்து யாரு காசு கேட்டது, அதோட நான் யாருன்னு தெரியாம நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க, நான் ஒரு பெஸ்ட் பாக்ஸர், ஒன்னுத்துக்கும் வழி இல்லாததுனால ரோட்ல சுத்திக்கிட்டு இருக்கேன், சோ அதனால பார்த்து பேசுங்க அப்படின்னு சொல்லி அவரு நேரா அங்க இருந்து போறாரு. ஸ்ட்ரைட்டா ஒரு டோர் கதவை திறக்கிறாரு. பார்த்தா அது பாத்ரூம். இந்த வழி கிடையாதா, எவ்வளவு பெரிய வீரா சாமின்னு அவர் அங்க இருந்து கிளம்பிடுறாரு. எங்க நம்ம அம்மா இருக்காங்கல்ல, அவங்க வந்து கிம்ம தான் தேடுறாங்களே. ஹோட்டலுக்கு வந்து கிம் ஒரு மெக்கானிக் ஃப்ரெண்டு கூட வந்திருப்பார்ல, அவரோட கடைக்கு போய் கிம்ம பத்தி விசாரிக்க அவரும் கிம் இருக்கிற இடத்த சொல்றாரு. பாவம் கிம் வந்து பேம்ப்ளெட் கொடுக்கற வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அம்மா கிட்டே அந்த பேம்ப்ளெட்டை கொடுக்கறாரு. அதுவும் கரெக்டா வாயில இருந்தா அந்த பண்ண வேற அமுக்கி வச்சிருக்காரு ஆளு. அதை அப்படியே எடுத்துட்டு அங்கேயே உட்காந்து அம்மா கூட பேச, இப்ப எதுக்கு என்ன தேடி வந்திருக்கீங்க, அந்த மெக்கானிக் என்ன பத்தி வேற எதுவும் சொன்னானா, இல்ல பெருசா எதுவும் சொல்லல, எனக்கு நீ எப்படி இருக்கன்னு தெரிஞ்சுக்கணும். எனக்கு என்ன, நான் நல்லா தான் இருக்கேன். இல்ல உனக்கு தங்கறதுக்கு வீடுலாம் இருக்கா, என்ன பார்த்தா என்ன தங்கறதுக்கு இடம் இல்லாம நைட்ல லைப்ரரியில தூங்குற மாதிரி தெரியுதா. ஆமா இதுதான் அந்த மெக்கானிக்கும் சொன்னாரு. ஓ எல்லாத்தையும் சொல்லிட்டானா, இதை முன்னாடியே சொல்லி தொலைக்க வேண்டியதானே. ஆமா எனக்கு தங்கறதுக்கு வீடே இல்ல, வா போலாம் அப்படின்னு சொல்லி அம்மா கூடவே அவங்க வீட்டுக்கு போக ஆரம்பிக்கிறாரு. அம்மாவுக்கு அவ்வளவு சந்தோஷம். வீட்டுக்குள்ள வந்த உடனே அப்படியே பரபரப்பா, உள்ளவா இதுதான் நம்ம வீடு அப்படின்னு சொல்லி கிம்ம வெல்கம் பண்றாங்க. அங்க ஜின்டேவும் இருக்காரு. ஏய் ஜின்டே, நான் சொன்னல உன்னோட பிரதர் கிம் இதோ வந்திருக்கான் பாரு அப்படின்னு சொல்ல, ஆனா ஜின்டே வந்து போனையே தான் பாத்துக்கிட்டு இருக்காரு. அப்புறம் அம்மா கிம்ம பார்த்து, இதுதான் உன்னோட பிரதர் ஜின்டே அப்படின்னு சொல்ல, எனக்கு பிரதர்லாம் யாரும் கிடையாதுன்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்றாரு. அதோட அவன் என்ன ஒரு மாறி இருக்கான்னு சொல்லி கேட்க, அம்மாவும் ஜின்டேவுக்கு லெவல் 2 ஆட்டிசம், ஆனா இருந்தாலும் ஜின்டே ரொம்ப ரொம்ப நல்ல பையன், சரி அதெல்லாம் இருக்கட்டும், தங்கறதுக்கு ஏதாவது ரூம் இருக்கான்னு சொல்லி கேட்க, நீ ஜின்டேவோட ரூம்ல தங்கிக்கோ, நானும் ஜின்டேவும் இன்னொரு ரூம்ல தங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அம்மா வந்து சாப்பாடெல்லாம் ரெடி பண்றாங்க. நம்ம கிம்மும் சாப்பிடுறாரு. அப்புறம் அம்மாவை பார்த்து, சரி நான் எவ்வளவு ரெண்ட் கொடுக்கணும், எனது ரெண்டா, நீ ஏன் கொடுக்கணும், ஆமா நான் தங்குறேன் சாப்பிடுறேன்ல அதுக்கெல்லாம் பணம் கொடுக்கணும்ல, டே நீ என்ன வெளியாளா, நான் உன்னோட அம்மா, இது உன் வீடு, இந்த ரெண்ட் எல்லாம் தேவையில்லை, நீ சாப்பிட்டு போய் தூங்குன்னு சொல்றாங்க. அதே மாதிரி இவரும் நைட் டைம்ல தூங்கிக்கிட்டு இருக்காரு. அப்ப யாரோ காலை தூக்கி போடுறாங்க. யாரான்னு பார்த்தா கிம்மோட பிரதர் ஜின்டே தான். அம்மா கூட தான் தூங்கிக்கிட்டு இருந்தாரு, ஆனா எப்பவும் இந்த ரூம்ல தானே தூங்குவாரு, அந்த ஞாபகத்துல ஆள் இங்க வந்து படுத்துறாரு. நம்ம கிம்மு தெரிச்சுக்கிட்டு எழுந்துக்கிறாரு. பார்த்தா ஜின்டே தான் தூங்கிக்கிட்டு இருக்காரு. மெயின் பாயிண்ட்ல எல்லாம் கைய விட்டு சொறிறாரு. என்னடா பண்றான் இவனு கிம்மு புரியாம லைட் ஆன் பண்ண ஜின்டேவும் கண்ணை முழிச்சு எழுந்துக்கிறாரு. டேய் இங்க வந்து என்னடா படுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு கிம்மு கேட்க, ஜின்டே வந்து மறந்துட்டாரு அம்மா வந்து கிம்ம கூட்டிட்டு வந்தாங்க அப்படின்னு, நம்ம ரூம்குள்ள யாரோ வந்துட்டான் அப்படின்னு சொல்லி இவர் கத்த ஆரம்பிக்கிறாரு. நம்ம கிம்மும், டேய் வாயா மூடி தொல்லடான்னு எவ்வளவு சொன்னாலும் கேக்குற மாதிரி இல்லையா, இவர் தான் பாக்ஸர் ஆச்சே, மூஞ்சிலே ஒண்ணு வைக்கிறாரு. அவ்வளவுதான் ஜின்டே நாக் அவுட் ஆகி ஆளு பொத்துன்னு விழுந்துடுறாரு. சவுண்ட் கேட்டு அம்மா அங்க வராங்க. ஐயோ கிம்மு, ஜின்டேவுக்கு வந்து தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்கு, அதான் இங்க வந்துட்டான், நான் அவனை எழுப்பி கூட்டிட்டு போறேன், டே ஜின்னு எழுந்துடுறா, இவன வித்தியாசமா டிக்கிய தூங்கிக்கிட்டு தூங்குறானே, டே எழுந்துடுறா அப்படின்னு எழுப்புறாங்க. பாவம் ஜின்டே எங்க தூங்குறாரு, கிம்மு அடிச்சு அடியில ஆளு மயங்கி இருக்காரு. சோ அடுத்த நாள் ஆகுது. நம்ம கிம்மு வந்து அவரோட ஃப்ரெண்டு கிட்ட ஏதாவது வேலை கிடைக்குமான்னு சொல்லி கேட்க, அந்த ஃப்ரெண்டும் லீன்னு ஒரு MMA ஃபைட்டர் இருக்காரு, அவரு கூட ரியலா சண்டை போடுறதுக்கு ஒரு ஸ்பாரிங் பார்ட்னர் தேவைப்படுறாரு, நீ மட்டும் செலக்ட் ஆயிட்டனா ஒவ்வொரு மேட்ச்லயும் உனக்கு நிறைய பணம் கிடைக்கும்னு சொல்ல. ஆனா கிம்முக்கு வந்து இது ஓகேவா தோணல. ஏன்னா கிம்மு வந்து ஒரு பாக்ஸர், வெறும் கையை மட்டும் யூஸ் பண்ணி பஞ்சஸ் மட்டும் தான் பாக்ஸிங்ல பண்ணுவாங்க. ஆனா MMA வந்து கிக் பண்ணுவாங்க, கீழே கிரவுண்டுக்கு போவாங்க, ரெஸ்லிங் ஜூஜுட்சுன்னு எல்லாமே அதுல யூஸ் பண்ணுவாங்க. சோ லீயால கண்டிப்பா ஒரு MMA ஃபைட்டரை சமாளிக்க முடியாது. ஆனா நிறைய பணம் தரேன்னு சொல்றாங்களா, சரி ஓகேன்னு அந்த லீன்ற ஃபைட்டரை பார்க்க போறாரு. லீக்கும் நம்ம கிம்முக்கும் ஃபைட் நடக்க ஆரம்பிக்குது. நினைச்ச மாதிரி அந்த MMA ஃபைட்டர் கிக் பண்றாரு. இவரால பஞ்சஸை சமாளிக்க முடியும், ஆனா கிக்கை எப்படி தடுக்கிறதுன்னு தெரியல. கால்லயே கிக் பண்ணிக்கிட்டு இருந்து திடீர்னு அந்த கிக்கு தலைக்கு வருமா, அவ்வளவுதான் நம்ம கிம்மு அங்கேயே நாக் அவுட் ஆகுறாரு. அந்த கடுப்புலயே வீட்டுக்கு வராரு. வீட்டுல அவரோட பிரதர் ஜுன்டேவும் பக்கத்து வீட்டு பொண்ணும் கேம் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. நம்ம கிம்மு வந்த உடனே ஜுன்டே என்ன பண்றாருன்னா, வேகமா ஓடி போய் ஒரு ஹெல்மெட் மாதிரி ஒன்னு இருக்கு, அத தலையில மாட்டிக்கிறாரு. ஏன்னா நைட்டு வாங்கின அடி ஞாபகம் வந்துருச்சு போல. சோ தொடர்ந்து அவங்க கேம் விளையாடுறாங்க. நம்ம கிம்மும் சோஃபால உட்காந்துக்கிட்டு அந்த கேமை பாக்குறாரு. வழக்கம் போல ஜுன்டே தான் அந்த கேம்ல ஜெயிக்கிறாரு. அந்த பக்கத்து வீட்டு பொண்ணும், ஜுன்டே இந்த கேம்ல உன்னை யாராலையுமே ஜெயிக்கவே முடியாதுப்பான்னு சொல்ல, என்னது ஜெயிக்க முடியாதா, நான் இருக்கேன் அப்படின்னு நம்ம கிம்மு கேம் விளையாட ஆரம்பிக்கிறாரு. ஜுன்டேவும் இருக்கிற எல்லா காண்டையும் அந்த கேம்ல காட்டுறாரு. ஸ்ட்ரீட் ஃபைட்டர்ன்ற கேமை தான் விளையாடுறாங்க. சும்மா கிம்ம வந்து பறக்க விடுறாரு அந்த கேம்ல
ஜுன்டே. அவரும் கிம்மு வந்து அந்த பக்கத்து வீட்டு பொண்ணு கூடயும் விளையாடுறாரு, அந்த பொண்ணு கிட்டையும் தோத்துறாரு. அதுவும் அந்த பொண்ணோட கேரக்டர் கிக் பண்ணுது, கிக்ல தான் இந்த கேம்லயும் தோக்குறாரு. அப்படியே செம்ம கான்ல வர அந்த பொண்ணும் எப்படி கேம் விளையாடுறதுன்னு சொல்லி தரணுமா, சொல்லுங்க நான் சொல்லி தரேன். உடனே கிம்மு அங்க இருக்கிற கதவை பஞ்ச் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த பஞ்ச் சவுண்ட கேட்டு ஜுன்டே ஆளு பயந்து சோஃபாவுக்கு அடியிலேயே போயிடுவாரு போல. பாத்தியா, இதுதான் பாக்ஸிங். பாக்ஸிங்ன்றது ஒரு ஆர்ட் மாதிரி. ஆனா இந்த கேம்ல கிக்லாம் யூஸ் பண்றாங்க. கிக்க தலையில அடிச்சா எவ்வளவு வலிக்கும் தெரியுமா அப்படின்னு ஆள் இப்ப அடி வாங்கிட்டு வந்திருக்காருல, அந்த எக்ஸ்பீரியன்ஸ சொல்றாரு. சோ இப்பொழுதைக்கு எந்த வேலையும் இல்லாததுனால இந்த பேம்ப்ளெட் கொடுக்கற வேலையை தான் செய்யறாரு. அப்ப அந்த இடத்துக்கு நம்ம கிம்ம கார் ஓட்டு ஏத்தனாங்களா ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு அங்க வராங்க. கிம்ம ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. என்னோட அம்மா உங்ககிட்ட அந்த மாதிரி பேசினதுக்கு மன்னிச்சுக்கோ, நான் தான் தெரியாம உன் மேல மோதிட்டேன் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. அதோட உனக்கு எதுவும் பணம் தேவைப்படுதா அப்படின்னு சொல்லி கேட்க இவரும் எனக்கு ஒரு 1.5 லட்சம் வேணும்னு சொல்ல அவங்களும் உடனே ஏற்பாடு பண்றாங்க. ஆனா இந்த பொண்ணு வந்து வாக் பண்றது ஒரு மாதிரி பண்றாங்களா, என்னடான்னு பார்த்தா ஒரு காலே அவங்களுக்கு இல்ல, ஆர்டிபிஷியல் லெக் தான் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. சோ ஒரு கார் ஆக்சிடென்ட்ல தான் இந்த பொண்ணுக்கும் கால் போச்சு. அதனாலதான் இவங்க கிம்மு மேல கார் விட்டு ஏத்தன உடனேயுமே கிம்முக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஹாஸ்பிட்டல்லாம் சேர்த்து விருந்தே வச்சாங்க. ஆனா இவங்க அம்மா அந்த மேடம் தான் ரொம்ப ஓவரா பேசிட்டாங்க. சோ இவரும் காசை வாங்கிட்டு வீட்டுல வந்து பத்திரமா ஒளிச்சு வைக்கிறாரு. அதோட ஒரு பேப்பர்ல ஏதோ ஒரு விஷயம் எழுதிருக்கு, அத ஒரு டோர்ல ஒட்டுறாரு. அது முகமது அலி சொன்ன ஒரு விஷயம், இம்பாசிபிள் அப்படின்னு எதுவும் கிடையாது, அது ஒரு ஃபேக்ட் இல்ல, அது ஒரு ஒப்பீனியன் தான் அப்படின்ற மாதிரி எழுதிருக்கு. சோ நம்ம கிம்மோடைய ஆசையே ஒரு பெரிய பாக்ஸர் ஆகணும் அப்படின்றது, கண்டிப்பா அந்த ஆசை நிறைவேறும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட அவர் இருக்காரு. இந்த நேரத்துல அம்மா வந்து ஒரு இடத்துல வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அங்க ஒருத்தர், அம்மா உங்க பையன் ஜுன்டே சூப்பரா பியானோ வாசிக்கிறான்ல, இங்க பாருங்க ஒரு பியானோ காம்படிஷன் இருக்கு, அதுல மட்டும் உங்க பையன் கலந்துக்கிட்டானா அவன் லைஃபே மாறிடும் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அம்மாவும் அந்த காம்படிஷனுடைய பேம்ப்ளெட்டை வந்து அவங்க கூடவே பத்திரமா வச்சுக்கிறாங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்து நம்ம அம்மா, ஜுன்டே, கிம்மு, அப்புறம் பக்கத்து வீட்டு பொண்ணு இவங்க எல்லாரும் ஒன்னா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப அம்மா வந்து கிம்ம பார்த்து, நாளைக்கு நீ ரொம்ப பிஸியாப்பா? இல்ல பிஸிலாம் இல்லையே, என்ன விஷயம்? இல்ல நாளைக்கு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, உன் தம்பியை வந்து வெல்ஃபேர் சென்டருக்கு கூட்டிட்டு போகணும், உனக்கு ஓகேனா நீ கூட்டிட்டு போறியா அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம கிம்மும் வந்து சரி ஓகே நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற நம்ம ஜுன்டே ஆல்ரெடி பயத்துல தான் மூஞ்சில மாஸ்கா போட்டுக்கிட்டு இருக்காரு. நாளைக்கு இவன் கூடவே நம்ம வெளியே போறோமா அப்படின்னு கையெல்லாம் நடுங்குது. உட்காந்த இடத்துலயே உச்சா போயிடுறாரு. அந்த பக்கத்து வீட்டு பொண்ணும் ஐயோ அம்மா இவன் உச்சா போயிட்டான் அப்படின்னு சொல்ல அந்த உச்சா வர கீழ் வழியா வலிஞ்சு நம்ம கிம்மு கால எல்லாம் பட்டுடுது. இவன் ஒருத்தான் அப்படின்னு கடுப்புல கிம்மு காலை கழுவுறதுக்கு போறாரு. எங்க அம்மா தான் வந்து ஜின்டேவுக்கு துணியை மாத்தி விடுறாங்க. அப்ப அம்மா வந்து கிம் கிட்ட சொல்றாங்க, கிம் நீ தான் உன் தம்பிய பாத்துக்கணும், இதெல்லாம் நீ தான் பண்ண கத்துக்கணும்னு சொல்ல நான் எதுக்கு இதெல்லாம் பண்ணணும், அவன்லாம் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கணும் அப்படின்னு சொன்ன உடனேயுமே அம்மா மனசு ரொம்ப கஷ்டமாகுது. சோ அடுத்த நாள் ஆகுது, அம்மா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போய் அங்க ஒரு டாக்டரை பாக்குறாங்க. எங்க நம்ம கிம்மு வந்து அவரோட தம்பி ஜின்டேவை கூட்டிட்டு வெல்ஃபேர் சென்டருக்கு கூட்டிட்டு போக ஆரம்பிக்கிறாரு. சோ ஒரு பஸ்ல தான் இவங்க போறாங்க. தம்பிக்காரனை உட்கார வச்சுட்டு இவரு நின்று வருவாருன்னு பார்த்தா தம்பி நின்னுகிட்டு இருக்காரு. இவரு சேர்ல உட்காந்துக்கிட்டு தூங்கிட்டு வர ஜின்டே காது கிட்ட வந்து, அண்ணா எனக்கு அர்ஜென்ட்டா ஆய் வருதுன்னு சொல்ல, என்னது ஆய் வருதான்ட்டு பஸ்ஸா நிப்பாட்டிடுறாங்க. நம்ம கிம்மும் கீழே இறங்கி டாய்லெட் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி தேட ஆரம்பிக்கிறாரு. ஆனா ஜின்டேவால அடக்கிக்க முடியல. அப்படியே டவுசரை அவுத்து போட்டு ஒரு அபார்ட்மெண்டோடைய கார்டன் ஏரியா மாதிரி இருக்கு, அங்க போயிட்டு கக்கா போயிடுறாரு. வாட்ச்மேனும் பார்த்து அவ்வளவுதான் போலீஸ்க்கு கால் பண்ணிடுறாரு. இவங்கள போலீஸ்ல புடிச்சிட்டு போயிடுறாங்க. அங்க போலீஸ்காரர் என்ன சொல்றாருன்னா 3000 ரூபாய் ஃபைன் கட்டணும் அப்படின்னு சொல்ல அந்த வாட்ச்மேனும் என்னது வெறும் 3000 தானா? உடனே நம்ம கிம்மு வந்து, சார் அவனுக்கு அர்ஜென்ட்டா வந்துருச்சு, டாய்லெட்டை தேடி பார்த்தா காணோம், அதனால போயிட்டான், இதுக்கு 3000மா? உடனே அந்த போலீஸும் 3000 மட்டும் கிடையாது, உன் தம்பி போன கக்காவை நீ தான் கிளீன் பண்ணணும்னு சொல்ல, மவனை எல்லாத்துக்கும் காரணம் நீ தான்டா, உன்னை வாயை உடைக்கிறேன் பாருன்னு தம்பியை போட்டு திட்டிக்கிட்டு இருக்காரு. சோ அதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு ஃபைன் எல்லாம் கட்டிட்டு வீட்டுக்கு வரதுக்கு நைட் டைம் ஆடுது. அங்க அம்மாவும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கிம்மா பார்த்து வெல்ஃபேர்ல இருந்து எனக்கு கால் பண்ணாங்க, நீங்க அங்க போகவே இல்லையாமே, எங்க போயிருந்தீங்க? அது வந்து ஒரு ப்ராப்ளம், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டோம். எனக்கு தெரியும் கிம், உன் மனசுல நீ என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க, உன் தம்பி இது வரைக்கும் இந்த மாதிரி இடத்துக்குலாம் போனதே கிடையாது, ஒரு தடவை தான் உங்ககிட்ட அனுப்புன, எங்க கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்க பாத்தியா, நீ எதுக்குமே வேலைக்காக மாட்டேன்னு எனக்கு தெரியும், அது சரி உன் அப்பம் புத்தி தானே உனக்கும் வரும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே கிம்மு, என்னமா சொன்ன, நான் என்ன பொய்யா சொன்னேன், உன் அப்பம் புத்தி தான் உனக்கும், என் வாழ்க்கையில உங்களால கஷ்டம் மட்டும் தான் வந்திருக்கு அப்படின்னு அம்மா சொல்ல கிம் எதுவும் சொல்லாம அப்படியே சோகமா அங்க இருந்து போயிடுறாரு. அப்பதான் அம்மா ஜின்டே கிட்ட, உன் அண்ணன் என்னடா பண்ணி ஜெயிலுக்கு போனா? அவன்லாம் ஒன்னும் பண்ணல, நான் தான் ஒரு அபார்ட்மெண்ட்ல ஆய் போயிட்டேன், அதனால போலீஸ் என்ன புடிச்சிட்டு போயிட்டாங்க, அவன் தான் ஃபைன் கட்டி எல்லாத்தையும் கிளீன் பண்ணி என்ன காப்பாத்தனான்னு சொல்ல அம்மாவுக்கு மனசெல்லாம் ஒரு மாதிரி ஆகுது. உண்மை என்னன்னு தெரியாம கிம்ம திட்டோமே அப்படின்னு. எங்க கிம்மு வந்து நேரா அந்த லீன்ற ஃபைட்டர் இருக்காருல அவரை பார்க்க போறாரு. திரும்பவும் சண்டை போடுறாரு. அந்த லீ போட்டு சும்மா புரட்டி புரட்டி எடுக்க, ஆனா கிம்மு மனசு ஃபுல்லா செமையா வெறி ஆகுது. ஆக்சுவலா என்னன்னா கிம்மு சின்ன பையனா இருக்கும் பொழுது அவங்க அப்பா வந்து அம்மாவை ரொம்பவே டார்ச்சர் பண்ணுவாரு. ரொம்ப ரொம்ப மோசமான அப்பா அவரு.
அவரோட டார்ச்சர் தாங்க முடியாம தான் கிம்ம அப்பா கிட்டயே விட்டுட்டு ஜின்டேவை மட்டும் கூட்டிட்டு வேற ஒரு வீட்டுல வந்து வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. சோ கிம் வந்து அம்மாவை பிரிஞ்சு வாழ்றாரு. அதோட மோசமான அப்பா ஜெயில தான் ஒரு முக்காவாசி இருப்பாரு. சோ எல்லாரும் இருந்தும் ஒரு அனாதையான வாழ்க்கையை தான் கிம் வாழ்ந்திருக்காரு. சோ இந்த விஷயத்தெல்லாம் நினைச்சு பார்த்து அவரு சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. லீ கூட பயங்கரமா சண்டை போடுறாங்க. எல்லாருமே வந்து பிரிச்சு விடுறாங்க. சோ அப்புறம் கிம் வந்து நைட் டைம்ல வீட்டுக்கு வராரு. அம்மா தூங்கிட்டாங்க. ஆனா பாத்ரூம்ல இருந்து நம்ம ஜின்டே வராரு. ஏண்டா எப்ப பார்த்தாலும் திங்க வேண்டியது பேல வேண்டியது ஆத்தி இவனா அப்படின்னு ஜின்டே வந்து அம்மா படுத்துக்கிட்டு இருக்கிற ரூமுக்கு போகலான்னு போது டே அங்க தூங்காத, உன்னோட ரூம்குள்ளேயே போ, வா 2 பேரும் சேர்ந்து தூங்கலான்னு சொல்றாரு. ஆனா உள்ள போயிட்டு தம்பி ஜின்டே வந்துட்டு அந்த ஹெல்மெட்டை போட்டுக்கிட்டு இருக்காரா. ஏண்டா நீ என்ன அயன்மேனா, எப்ப பார்த்தாலும் ஹெல்மெட்டோடவே சுத்துற, பின்ன ஹெல்மெட் இல்லடா நீ என்ன அடிச்சிருவல, ஓ அதுக்குதான் ஹெல்மெட்டை போட்டு சுத்துறியா, சரி நான் அடிக்க மாட்டேன் கலட்டு அப்படின்னு சொல்லி கலட்டி விடுறாரு. அதுக்கப்புறம் 2 பேரும் தூங்குறாங்க. நம்ம கிம்முக்கு வந்து பசிக்குது. அதுக்கேற்ற மாதிரி ஜின்டேவும் தூங்கவே இல்ல. என்னடா உனக்கும் பசிக்குதான்னு சொல்லி கேட்க ஆமான்னு ஜின்டேவும் சொல்றாரு. சோ 2 பேருமே கிச்சனுக்கு போயிட்டு சமைக்கலான்னு ட்ரை பண்றாங்க. ஆனா வீட்டுல நூடுல்ஸ் மட்டும் தான் இருக்கு. சரி இருக்கிறதையாவது சமைப்போன்னு நூடுல்ஸை சமைச்சு சாப்பிடுறாங்க. சோ அதுக்கப்புறமா 2 பேருமே சேர்ந்து கேமை விளையாடுறாங்க. நைட்டு ஃபுல்லா விளையாடி அதுக்கப்புறமா டயர்ட்ல தூங்கிடுறாங்க. காலையில இருந்து அம்மா வந்து பாக்குறாங்க. 2 பேரும் அப்படியே பாவமா படுத்துக்கிட்டு இருக்காங்க. கிம்ம நினைச்சு அவங்க ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. சோ நம்ம கிம்மும் அவரோட ஃப்ரெண்டு கூட பேச ஆரம்பிக்கிறாரு. பாக்ஸிங்ல வேற லெவலுக்கு போகணும், அதுக்கு அப்ராட்ல போய் சண்டை போட்டாருன்னா இவருக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. ஆனா அதுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 3-4 மில்லியன் வான் தேவைப்படும். சோ அவ்வளோ காசை எப்படி உசார் பண்றதுன்னு தெரியாம வீட்டுக்கு போகும்பொழுது அங்க அம்மா இருப்பாங்க. ஆமா அவன் லூசு புள்ள எங்க அப்படின்னு சொல்லி கேட்க அவன் அப்படி சொல்லாதப்பா ஜின்டே தானே, அவன் பக்கத்து வீட்டு பொண்ணு கூட மார்க்கெட்டுக்கு போயிருக்கான். அதோட கிம் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு அந்த பியானோ காம்படிஷன் இருக்குல்ல அந்த பேம்ப்ளெட்டை காட்டுறாங்க. ஒரு மாசம் நான் வீட்டுக்கு வரமாட்டேன், ஏன்னா நான் வேலை செய்யறேன்ல அந்த ஹோட்டல் வந்து பூசான்ல ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்காங்களாம். ஒரு மாசம் வேலைக்கு நான் வேணுமா, சம்பளத்தை 2 மடங்கா தரப்போறாங்களாம். ஒரு மாசம் நான் பூசானுக்கு போயிடுவேன், நீ தான் உன் தம்பிய பத்திரமா பாத்துக்கணும் சரியா. அதோட இந்த காம்படிஷனுக்கும் அவனை கூட்டிட்டு போ. உன் தம்பிக்கு டீச்சர்லாம் யாரும் கிடையாது, காதுல கேட்டு பியானோவை தன்னால வாசிக்க ஆரம்பிச்சிட்டான். கண்டிப்பா அதுல உன் தம்பி ஜெயிப்பான், வின் பண்ணா 5 மில்லியன் வான் தருவாங்களாம், அதுல பாதி நீயே எடுத்துக்கோன்னு சொல்ல இவருக்கும் காசு தேவைப்படுதுல. சரி ஓகேன்னு கிம்மும் சொல்லிடுறாரு. சோ அம்மா கிளம்பிடுறாங்க. ஆனா தம்பிக்காரனையும் பக்கத்து வீட்டு பொண்ணையும் காணோம் அப்படின்னு சொல்லி நம்ம கிம்மு தேடி போறாரு. பார்த்தா அந்த ஜின்டேவையும் பக்கத்து வீட்டு பொண்ணையும் சில பசங்க வந்து புள்ளி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ கிம்மும் போறாரு. அந்த பசங்க முன்னாடி நிக்க அந்த பசங்களும் நீ யாரா, நான் ஜின்டேவோட வீட்டுல தான் தங்கிக்கிட்டு இருக்கேன்னு சொல்றாரு. ஜின்டே என்னோட தம்பி இல்ல, நான் அவனோட அண்ணன்லாம் சொல்ல மாட்டாரு. ஏன்னா கிம்மு வந்து ஜின்டேவை அவரோட தம்பியா சுத்தமா நினைக்கவே இல்ல. சோ அந்த பசங்களை பார்த்து இங்க பாருங்கடா 3 நிமிஷம் உங்களுக்கு டைம், எவனாவது ஒருத்தன் என் மூஞ்சிலேயே பஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 10,000 வான் தரேன் அப்படின்னு சொல்லி பெட் கட்டுறாரு. அந்த பசங்களும் அடிக்க ட்ரை பண்றாங்க. ஆனா இவர் தான் பாக்ஸர் ஆச்சே, அழகா அதுல இருந்து தப்பிச்சு அந்த பசங்களை செம்ம அடி அடிச்சு ஓட விடுறாரு. சோ அப்புறம் ஜின்டேவை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. அடுத்த நாள் ஆகுது. இதே மாதிரி நீ அடி வாங்க கூடாதுடா, திரும்ப சண்டை போடணும், நான் உனக்கு சொல்லித்தரேன்னு பாக்ஸிங்க சொல்லி தராரு. நம்ம கிம்மு வந்து ஜின்டேவை கையில தான் அடிக்க சொல்றாரு. ஆனா ஜின்டே கையில அடிக்காம ஆளு கிம்மோடைய மூக்குலயே ஒரு பஞ்சு, அவருக்கு ரத்தமே வருது. உடனே ஜின்டே கையை தட்டி உன் மூஞ்சில அடிச்சிட்டா 10,000 என் தருவேன்னு சொன்னல எனக்கு கூட அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கப்புறமா அம்மா ஜின்டே கிம்முன்னு இவங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் சாப்பிடுறாங்க. அப்ப பக்கத்துல ஒரு டேபிள்ல வந்துட்டு குழந்தைக்கு பர்த்டே போல பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணி போட்டோஸ்லாம் எடுக்கிறாங்க. இப்பதான் அம்மாவுக்கும் தோணுது நம்ம 3 பேருமே ஒன்னா இருக்கிற மாதிரி ஒரு போட்டோவும் இல்லல அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற போட்டோகிராஃபரை கூப்பிட ஐம் சாரி மேடம், சும்மாலாம் நாங்க போட்டோ எடுக்க மாட்டோம், இல்ல காசு வேணும்னாலும் கேளுங்க நான் கொடுக்குறேன் அப்படின்னு அம்மா கேட்கும் பொழுது இல்ல மேடம் இது காசுக்காக கிடையாது, ஏதாவது பர்த்டேனா செலிப்ரேட் பண்ணி போட்டோ எடுக்கலாம்னு சொல்ல உடனே நம்ம கிம்மு இன்னைக்கு என்னோட பர்த்டே, ஓ அப்படியா சார் உங்க ஐடியா பார்க்கலாமா அப்படின்னு அவரு கேட்க நம்ம கிம்மு ஒரு முறை மறைப்பாரு பாருங்க, ஆளு பயந்து போயிடுவாரு. உடனே கேப்லாம் கொண்டு வந்து மாட்டி விட்டு பர்த்டேவை செலிப்ரேட் பண்ற மாதிரி போட்டோ எடுக்கிறாங்க. தடவையா அம்மா கிம்மு ஜுன்டேலாம் ஒரே போட்டோல சந்தோஷமா போஸ் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா இவங்க வீட்டுக்கு வரத்துக்குள்ளேயே கொஞ்சம் இருட்டிடுது. அந்த ஜுன்டேவும் வந்து சீக்கிரமா தூங்கிடுறாரு. அதனால நம்ம கிம்மு தான் வந்து ஜுன்டேவை முதுகுல தூக்கி வச்சுக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போறதுக்கு பெரிய படிலாம் ஏறி போகணும், முடியாம ஆளு தூக்கிக்கிட்டு படி ஏறுறாரு. வீட்டுக்கு போயிட்டு ஜுன்டேவை பெட்ல படுக்க வச்ச உடனேயுமே ஐயோ அம்மா எனக்கு தூக்கம் கலைஞ்சிருச்சுன்னு எழுந்து போறாரு. நம்ம கிம்முவோட தற்கொலை எழுந்து கருத்து முன்னாடியே எழுந்திருக்கலாமே, இவனை தூக்கி முதுகெலும்பே வலிக்குதே அப்படின்னு செம்மையா கடுப்பாகிறாரு. சோ அன்னைக்கு நைட்டு வந்து அம்மாவும் கிம்மும் வந்து வைன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் அம்மாவும் கிம் கிட்ட சொல்றாங்க அன்னைக்கு உன் மேல எந்த தப்பும் இல்ல, தேவையில்லாம நான் தான் கோவப்பட்டேன்ல. ஓ அதுவா, அதெல்லாம் நான் எப்பயோ மறந்துட்டேன். ஆனா நான் எதையும் மறக்கல கிம், உனக்கு ஒரு நல்ல அம்மாவா நான் என்னைக்குமே இருந்ததே கிடையாது. நான் என்ன பத்தி யோசிச்சேன், உன் தம்பி ஜின்டேவை பத்தி யோசிச்சேன், ஆனா உன்னை பத்தி நான் யோசிக்கவே இல்ல. நீ உன் அப்பா கூட இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பல, ஆனா இதுக்கப்புறம் நீ எந்த ஒரு கஷ்டமும் பட தேவையில்லை. எனக்காக ஒன்னே ஒண்ணு மட்டும் பண்ணு, உன் தம்பி ஜின்டேவை மட்டும் பத்திரமா பாத்துக்கோ, அவனுக்காக
நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவன் கைய பிடிச்சு கூட்டிட்டு போ, அது எனக்கு போதும் அப்படின்னு அம்மா சொல்றாங்க. ஆனா நம்ம கிம்மு வந்து அதெல்லாம் எதுவும் கேட்கற மாதிரி இல்ல, சோகமா வேற இருக்காரா, அதனால அம்மாவும் பாட்டை போட்டு விட்டு டான்ஸ் ஆடுறாங்க. சோ கிம்மு மனசு மாறி அம்மா கூட சேர்ந்து டான்ஸ் ஆடுறாரு. அடுத்த நாள் ஆகுது, அம்மா வந்து ஒர்க் விஷயமா பூசானுக்கு போறாங்க. போகும்பொழுது ஜுன்டேவுக்கு பாய்னு சொல்றாங்க. ஆனா ஜுன்டே போனையே நோண்டிக்கிட்டு இருக்காரா. நம்ம கிம்மு மண்டை மேலேயே ஒண்ணு வச்சு, ஏண்டா அம்மா போறாங்க பாய் சொல்றா அப்படின்னு சொல்ல, ஆனா ஜுன்டே ஏதோ ஒரு டைரக்ஷனை பார்த்து பாய் அம்மான்னு சொல்றாரு. கிம்மு நீ போயிட்டு வாமா, நான் இவனை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. சோ அம்மாவும் வந்து ஒரு மாதிரி சோகமா அவங்க ரெண்டு பசங்களையும் பார்த்துட்டு அப்படியே அங்க இருந்து போயிடுறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் அந்த ஜின்டே இருக்காருல்ல, அவரு ரூம்குள்ள போயிட்டு கேம் விளையாடுறாரு. உடனே நம்ம கிம்மும் போயிட்டு, ஏண்டா 24 மணி நேரமும் கேம் மட்டும் தான் விளையாட போறியா? ஆமா வேற என்ன பண்ணணும், நம்மளாம் பசங்கடா, வேலைக்கு போயிட்டு சம்பாதிக்கணும், வா என் கூட வேலைக்குன்ட்டு ஜின்டே கிட்டையும் நோட்டீஸ் எல்லாம் கொடுத்து அதை கொடுக்க சொல்றாரு. சோ ஜின்டேவும் போற வரவங்க எல்லாருக்கிட்டையும் நோட்டீஸ கொடுக்கற வேலைய பாக்குறாரு. நம்ம கிம்மு வந்து பாக்குறாரு, என்னடா மொத்தத்தையும் கையிலேயே வச்சுக்கிட்டு இருக்கிற, கொடுக்கறியா இல்லையா? கொடுத்தா யாரும் வாங்க மாட்டாங்களே, அவங்க வாங்குற மாதிரி கொடுக்கணும்டா, இங்க பாரு நான் போயிட்டு வரதுக்குள்ள எல்லாத்தையும் வித்திருக்கணும் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கிம் அங்க போயிட்டு நோட்டீஸ் எல்லாம் கொடுத்துட்டு திரும்ப வந்து பார்த்தா அங்க நம்ம ஜின்டேவை காணோம். கிம்முக்கு என்ன பண்ணதுன்னு தெரியல. டே ஜின்டே எங்கடா போனா அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் தூரத்துல கும்பலா ஒரு கூட்டம் இருக்கு. பயந்து போய் ஒரு வேகமா போகும்போதுதான் அங்க ஒரு பியானோ, அதுல நம்ம ஜுன்டே வாசிச்சுக்கிட்டு இருக்காரு. அதான் நிறைய பேர் பாத்துக்கிட்டு இருக்காங்க. கிம்மும் ஜுன்டே வாசிக்கிறத கேக்குறாரு. உண்மையிலேயே அவன் செம்ம டேலண்டட் அப்படின்னு சொல்லி இப்பதான் இவருக்கே புரிய வருது. சோ ஜுன்டே வாசிச்ச அந்த காசு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி கொண்டு போய் அன்னைக்கு நைட்டு ரெஸ்டாரண்ட்ல சும்மா வேற லெவல்ல வாங்கி சாப்பிடுறாங்க. ஆக்சுவலா இந்த பியானோவை வந்து ஜின்டே வந்து எங்கேயும் கத்துக்கலாம் இல்ல, யூடியூப்ல ஒருத்தங்க வாசிச்ச வீடியோவை பார்த்து தான் அவரு கத்துக்கிட்டாராம். சரி அது என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி கிம்மு பாக்குறாரு. பார்த்தா நம்ம கிம்ம கார் விட்டு ஏத்துனாங்களோ ஒரு பொண்ணு ஹேன், அவங்க வாசிச்ச வீடியோ தான். அவங்க ஒரு பியானிஸ்ட், ஆல்ரெடி அவங்க பணமும் கொடுத்திருக்காங்க, ஏதாவது ஹெல்ப்னா வந்து பார்க்க சொல்லிருக்காங்க. சோ அம்மாவும் சொல்லிருப்பாங்கல்ல, ஒரு பியானோ காம்படிஷன் இருக்கு, உன் தம்பி அதுல சேர்த்து விடுன்ட்டு. சோ அத பத்தி அந்த பொண்ணு கிட்ட ஹெல்ப் கேட்கலான்னு நேரா ஜின்டேவை கூட்டிட்டு அந்த பொண்ணுடைய வீட்டுக்கு போறாரு. சோ அவங்க கிட்ட போயிட்டு, கிமோ இங்க பாருங்க, இதுதான் என்னோட தம்பி ஜின்டே, இவன் நல்லா பியானோ வாசிப்பான், அதுவும் உங்களோட வீடியோவை பார்த்து தான் பியானோ வாசிக்கவே கத்துக்கிட்டான். சோ ஏதோ ஒரு பியானோ காம்படிஷன் நடக்க போகுதாமே, அதுல இவன் கலந்துக்கணுமா, அதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த ஹேன்ன்ற பொண்ணும் வந்துட்டு, பியானோவா, நல்லா அதெல்லாம் வாசிக்கிறதே கிடையாது, ப்ளீஸ் வேற எது வேணாலும் கேளுங்க, பியானோவை பத்தி என்கிட்ட பேசாதீங்கன்ட்டு அங்கிருந்து அவங்க போய்கிட்டே இருக்காங்க. சுத்தம் நீ பியானோ வாசிக்கவே முடியாதுடா, வாடா போலாம் அப்படின்னு கிம்மு அவரோட பிரதர் ஜின்டேவை கூப்பிடும் பொழுது அங்க ஒரு பியானோ இருக்கு. ஜின்டே நேரா போய் துணியை விலக்கி அந்த பியானோவை வாசிக்க ஆரம்பிக்கிறாரு. அதுவும் அந்த ஹேன்ன்ற பொண்ணு கம்போஸ் பண்ண அதே மியூசிக்கை வாசிக்கிறாரு. அதை கேட்ட உடனே அந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி ஆகுது. அப்படியே ஜின்டே பக்கத்துல வந்து அவங்களும் உட்காந்து ரெண்டு பேருமே சேர்ந்து வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது அந்த ஹேன் பொண்ணுடைய அம்மா இருக்காங்களா, அந்த மேடம், அவங்க பார்த்து ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா அந்த ஹேனுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் அவங்க பியானோவை தொடவே இல்லை. ஆனா இப்ப ஜின்டே வாசிச்சதை பார்த்துட்டு அவங்களும் பியானோவை வாசிக்கிறாங்களா, அதை நினைச்சு அந்த மேடம் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சோ நம்ம கிம்மு கேட்ட மாதிரியே ஜின்டேவை வந்து அந்த காம்படிஷன்ல கலந்துக்க வைக்கிறாங்க. ஜின்டேக்கு வந்து இதெல்லாம் ரொம்ப புதுசு, ஸ்டேஜ்ல ஒழுங்கா நிக்க தெரியல, கரெக்டான இடத்துல உட்கார தெரியல, பயந்து பயந்து இருக்காரு. ஆனா ஒன்ஸ் பியானோவை வாசிக்க ஆரம்பிச்ச உடனே சும்மா வேற லெவல்ல வாசிக்க, அவரு மாதிரியே அந்த காம்படிஷன்ல வேற யாருமே வாசிக்கவே இல்லை. சோ இவருக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் அப்படின்னு சொல்லி கிம் எல்லாம் ரொம்ப ஆர்வமா இருக்காரு. ஏன்னா ஃபர்ஸ்ட் பிரைஸுக்கு 5 மில்லியன், பாதி பணம் இவருக்கு தான். சோ இவரும் அப்ராடுக்கு போயிட்டு பாக்ஸிங் மேட்ச்ல கலந்துக்கலாம், இதுதான் பிளான். ஆனா பார்த்தா நம்ம ஜின்டேவுக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸும் இல்ல, செகண்ட் பிரைஸும் இல்ல, தேர்ட் பிரைஸும் இல்ல. சோ கிம் மனசு உடைஞ்சு போயிடுறாரு. ஆனா அந்த பணக்கார பொண்ணு ஹேண்ட் இருக்காங்கல்ல, அவங்க இந்த காம்படிஷனுடைய ஜட்ஜில ஒருத்தர் தெரியும் போல, அவர்கிட்ட போயிட்டு ஜின்டே தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கியிருக்கணும், எதுக்காக அவனை செலக்ட் பண்ணல நீங்க, ஏன்னா அந்த ஸ்டேஜுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, மொதல் பிரைஸ் வின் பண்றவங்க எல்லாருக்குமே ஒரு ஐகானா இருக்கணும், ஆனா இவன் மனநலம் பாதிக்கப்பட்டவனா இருக்கான், இவனுக்கு எப்படி பிரைஸ் எல்லாம் கொடுத்துக்கிட்டு அப்படின்னு சொல்றாரு. அவதான் அந்த பணக்கார பொண்ணும், ஜின்டேவை பத்தி உங்களுக்கு தெரியல, அவன் ஒரு கிளாஸ கூட அட்டென்ட் பண்ணவே இல்ல, யூடியூப்ல வாசிச்சதை கேட்டு அப்படியே வாசிக்கிறான், ஆளு பார்க்க எப்படி இருக்கான், அவங்க தோற்றத்துக்கெல்லாம் மதிப்பு கொடுக்காதீங்க, அவங்க திறமைக்கு மதிப்பை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க. சோ இப்படியே நாட்கள் போகுது. நம்ம கிம்மு வந்து ஜின்டேவை கூட்டிட்டு போயிட்டு அந்த நோட்டீஸ் கொடுக்குற வேலையை தான் பாத்துக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு தான் அம்மாவும் வேலையை முடிச்சு வர போறாங்க. நம்ம கிம்மு என்னடா எல்லா நோட்டீஸையும் கொடுத்து முடிச்சிட்டியான்னு திரும்பி பார்த்தா அங்க ஜின்டேவை காணோம். இவரு வேகமா தேடுறாரு. எப்பவுமே பியானோ வாசிக்கிற இடத்துல தான் ஜின்டே இருக்கணும்னு போய் பார்த்தா அங்க வேற யாரோ பியானோ வாசிக்கிறாங்க. இவரும் எங்கெங்கயோ தேடுறாரு, வீட்டுக்கெல்லாம் போய் தேடுறாரு, அங்கேயும் ஜின்டேவை காணோம். பார்த்தா ஊர்ல இருந்து அம்மா வந்துட்டாங்க போல. என்ன கேம் நீ மட்டும் இருக்க, ஜின்டே எங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அது வந்து அம்மா நானும் அவனும் ஒன்னாதான் இருந்தோம், திடீர்னு அவன் எங்க போனான்னு தெரியலன்னு சொல்ல அம்மா கடுப்பாகுறாங்க. உன்னை நம்பி தானே விட்டுட்டு போனேன், அவனுக்கு ரோடு கூட கிராஸ் பண்ண தெரியாது, எங்க போய் என்ன ஆனான்னு தெரியல அப்படின்னு சொல்லி கிம்ம திட்டிட்டு ரெண்டு பேருமே தனித்தனியா பிரிஞ்சு போய் தேட ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா ஒரு இடத்துல ஹெட்போனை மாட்டிக்கிட்டு ஆளு பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு. கிம்மும் பார்த்து
பார்த்துட்டு செமையா கடுப்பாகி ஹெட்போன்லாம் தள்ளி விட்டுட்டு ஏன்டா எங்க வந்திருக்க நீனு சொல்ல மாட்டியா என்கிட்ட அப்படின்னு அடிக்கிறதுக்கு போகும்பொழுது அங்க அம்மா வந்துடுறாங்க. கிம் அவனை எதுக்கு அடிக்க வர, நீ தானே அவனை பாத்துக்கணும், நீ விட்டுட்டு அவன் மேல கோவப்படுற அப்படின்னு சொல்லி அம்மா திட்டும் பொழுதுதான் நம்ம கிம் நோட் பண்றாரு அவங்க அம்மா வந்து தலையில கேப் மாதிரி மாட்டிருக்காங்க, அவங்க தலையில முடியே இல்ல. சோ இவருக்கு டவுட் வந்து அம்மா ஒர்க் பண்ற அந்த ஹோட்டலுக்கு போறாரு. அங்க இருக்கிறவங்க கிட்ட இந்த மாதிரி பூசான்ல இந்த ஹோட்டல் பிரான்ச் திறந்திருக்காங்களான்னு சொல்லி கேட்க, இல்லையே இந்த ஹோட்டல் மட்டும் தான், பிரான்ச் எல்லாம் கிடையாது, ஆனா எங்க அம்மா பூசானுக்கு வேலைக்கு போறேன்னு இந்த 1 மாசமா போயிருந்தாங்களேன்னு சொல்லி கேட்க, ஓ தம்பி உனக்கு விஷயமே தெரியாதா, உங்க அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிருந்தாங்களே அப்படின்னு சொல்றாங்க. சோ இன்னைக்கும் அம்மா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிருக்காங்க போல. உடனே நம்ம கிம்மும் வேகமா ஹாஸ்பிட்டல்ல போய் பார்க்கும்போது தான் கிம்மோடைய அம்மாவுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு கேன்சரா கீமோதெரபி போய்கிட்டு இருக்கு. அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணும்பொழுது முடியெல்லாம் கொட்டிடும், பயங்கரமா வலிக்கும். அப்படியே அம்மாவும் வலியில துடிக்கிறாங்க. இதை பார்த்து கிம்மோட மனசே ஒரு மாதிரி ஆகுது. ஏன்னா அம்மா வந்து அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைய பசங்க கிட்ட சொன்னா அவங்க கஷ்டப்படுவாங்கன்னு அதை மறைச்சிட்டு அவங்க இந்த ட்ரீட்மெண்ட்டை பார்த்துருக்காங்க. இதை கிம்மும் புரிஞ்சுக்கிட்டு அவர் என்ன பண்றாருன்னா அடுத்த நாளே பூசான்ல இருக்கிற ஒரு ஜெயிலுக்கு போறாரு. அங்க ஒருத்தரை மீட் பண்றாரு. அது இவருடைய அப்பா தான். என்னடா என்ன பார்க்க வந்திருக்க, என்ன விஷயம்? நான் அம்மாவை பார்த்தேன். ஓ உங்க அம்மாவை பாத்தியா, எப்படி இருக்கா அவ? உன்ன மாதிரி ஒரு ஆளை கல்யாணம் பண்ணாங்கல்ல, அந்த பாவம் அவங்கள இன்னைக்கு வரைக்கும் சும்மா விடல. என்ன கிம் பேச்செல்லாம் ஒரு மாதிரி இருக்கு, நான் உன் புள்ள தானே, நீ தானே என்ன வளர்த்த, அதான் உன்ன மாதிரி பேசுறேன். இவ்வளவு நாள் அம்மா மேல தப்புன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன், அம்மா மேலாம் எந்த தப்பும் கிடையாது. என் அம்மா இடத்துல வேற ஒருத்தி இருந்திருந்தானா உன்னை எப்பயோ கொலை பண்ணிருப்பா. என் அம்மா மாதிரி ஒரு பொண்டாட்டி உனக்கு கிடைக்கிறதுக்குலாம் நீ கொடுத்து வச்சிருக்கணும். ஆனா நீ அவங்கள பத்திரமா பாத்துக்கவே இல்லல, அவங்கள போட்டு அடிச்சு கொடுமைப்படுத்தி அதனாலதான் என் அம்மா என்னையே விட்டு போயிட்டாங்க. எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் எங்க அம்மா வெளியே காமிக்காம அவ்வளவு உழைக்கிறாங்க, உன்ன மாதிரி கிடையாது. அதோட நான் எதுக்காக இங்க வந்தேன்னா தயவு செஞ்சு நீ ஜெயிலுக்குள்ளேயே செத்து போயிடு. ஒருவேளை ரிலீஸ் ஆகி வெளியே என் கண்ணுல மட்டும் நீ மாட்டினு வச்சுக்கியேன், என் அம்மாவை அடிச்ச ஒவ்வொரு அடிக்கும் வட்டியும் முதலுமா உன்னை அடிச்சே சாகடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிம் அங்க இருந்து போறாரு. நேரா ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு தான் போறாரு. அங்க முடியாம படுத்துக்கிட்டு இருக்கிற அம்மாவை பாக்குறாரு. அவங்களும் கிம்ம பார்த்துட்டு, கிம் நான் இங்க இருக்கேன்னு உனக்கு எப்படி தெரியும், நீ எதுக்குமா ஆரம்பத்திலேயே எதுவும் சொல்லாம மறைச்ச, அப்பயே சொல்லியிருந்தனா ஏதாவது ஒண்ணு பண்ணிருக்கலாம்ல, சின்ன வயசுல உன்னை விட்டுட்டு வந்து இவ்வளவு வருஷம் உனக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டேன், ரொம்ப நாள் கழிச்சு திரும்ப நீ என்கிட்ட வந்திருக்க, இதை சொல்லி உன்னை இன்னமும் கஷ்டப்படுத்த வேணான்னு தான் அம்மா எதுவும் சொல்லலப்பா. இதுக்கு மேலையும் நீ என்னாலையும் உன் தம்பியாலையும் கஷ்டப்பட வேணாம். நான் இறந்ததுக்கு அப்புறம் உன் தம்பிய வந்து வெல்ஃபேர் சென்டர்ல கொண்டு போய் விட்டுரு, அங்கேயே அவன் வளர்ந்துப்பான், வாழ்க்கைய பார்த்துப்பான். அதோட கிம் நீ எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சிருப்ப, ஒரு அம்மாவா உன் கூட நான் இல்லவே இல்ல, என்ன மன்னிச்சிருப்பா. அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா நான் உனக்கு பொண்ணா பிறக்கணும், அந்த வாழ்க்கை முழுக்க உன் கூடவே நான் இருக்கணும் அப்படின்னு அம்மா சொல்ல, இதை கேட்ட கிம்மோட மனசு அப்படியே உடைஞ்சு போகுது. அவரு ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படியே தேம்பி தேம்பி அழுதுகிட்டே அந்த ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே வராரு. இந்த நேரத்துல அந்த பணக்கார பொண்ணுடைய அம்மா இருக்காங்கல்ல, அவங்க பொண்ணு ரொம்ப வருஷம் கழிச்சு பியானோவை தொட்டதுக்கான காரணம் யாரு, நம்ம ஜின்டே தான். ஆனா ஜின்டேவை காம்படிஷன்ல இருந்து வேணும்னே பிரைஸே கொடுக்காம தூக்கிட்டாங்க. சோ அதனால அந்த காம்படிஷன் நடத்தினவங்களை போட்டு கிளின்னு கிளிக்கிறாங்க அந்த மேடம். சோ இவங்க பொலிட்டிக்கலி பவர்ஃபுல்லா இருக்கிறதுனால இந்த பியானோ காம்படிஷன்ல யாரு ஜெயிச்சாங்களோ அவங்கள வந்து ஒரு பெரிய ஆர்கெஸ்ட்ரால வந்து வாசிக்க வைப்பாங்க. நிறைய பெரிய பெரிய ஆட்கள்லாம் அதை பார்ப்பாங்க. சோ உண்மையிலே காம்படிஷன்ல ஜெயிச்சது நம்ம ஜின்டே தான், வேற ஒருத்தவங்களுக்கு பரிசு கொடுத்துட்டாங்க. ஆனா மேடமுடைய பிரஷர்னால உண்மையான வின்னரான நம்ம ஜின்டேவையே ஆர்கெஸ்ட்ரால வாசிக்க வைக்க போறாங்க. நம்ம ஜின்டேவும் டிவில எல்லாம் வராரா, அதை பார்த்துட்டு கிம்மு ஷாக் ஆகுறாரு. உடனே என்ன பண்றாருன்னா ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற அம்மாவை டாக்டர் கிட்ட கேட்டு பெர்மிஷன் வாங்கி அந்த ஆர்கெஸ்ட்ரா நடக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு வராரு. ஏன்னா அம்மாவோட ஆசை என்ன, நம்ம ஜின்டே வந்து ஒரு பெரிய ஸ்டேஜ்ல பியானோ வாசிக்கிறத அவங்க பார்க்கணும். சோ அதுக்காக தான் அம்மாவை கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஆர்கெஸ்ட்ராவும் ஸ்டார்ட் ஆகுது. ஜின்டேவும் பியானோவை வாசிக்க ஆரம்பிக்கிறாரு. அவர் வாசிக்கிறதுக்கு ஏத்த மாதிரி 100 கணக்குல நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ல மியூசிக்க வாசிக்கிறாங்க. ஆனா அது எதுவும் அம்மாவுடைய காதுகளுக்கு கேட்கல. ஏன்னா அம்மாவுக்கு ஜின்டே வாசிக்கிற அந்த பியானோ சவுண்ட் மட்டும் தான் கேக்குது. இவ்வளவு பெரிய ஸ்டேஜ்ல இவ்வளவு பெரிய ஆட்களுக்கு முன்னாடி நம்ம பையன் ஜின்டே வாசிக்கிறானு அப்படின்னு அம்மாவுக்கு அவ்வளவு சந்தோஷம். இவர் வாசிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாரும் கை தட்டுறாங்களா, அம்மாவுக்கு அவ்வளவு சந்தோஷம். அந்த சந்தோஷத்திலேயே அவங்க அலறாங்க. சோ அதுக்கப்புறமா அம்மாவை திரும்ப ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. கிம்மு வந்து ஜின்டேவையும் கூட்டிட்டு வராரு ஹாஸ்பிட்டலுக்கு. சோ அம்மாவும் ஜின்டேவை பக்கத்துல படுக்க சொல்லி, ஜின்டே அம்மா வந்து ரொம்ப தூரம் போக போறேன், நான் இல்ல, இனிமே உன்னை நீ தான் பாத்துக்கணும், புரியுதா, உன்னோட பிரதர் கிம் சொல்றத தான் நீ கேட்கணும், அவன் உன்னை வெல்ஃபேர் சென்டர்ல கொண்டு போய் விடுவான், அங்க நீ நல்ல பிள்ளையா இருக்கணும். சோ அம்மா வந்து சாக போறாங்க, அவங்களுக்கே தெரியுது. ஆனா அந்த ஜின்டேவுக்கு வந்து அதெல்லாம் புரியவே இல்ல. அம்மா நீ ஏன் இங்க படுத்து தூங்குற, வாமா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு பாவமா அவரு கேட்க, அம்மாவும் ஜின்டேவை கட்டி பிடிச்சுக்கிட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டே அம்மாவும் இறந்து போறாங்க. அவங்களுக்கு இறுதி மரியாதையெல்லாம் நடந்து முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம கிம்மு வந்து வெளியே நின்னுகிட்டு இருக்காரு. பார்த்தா அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஜின்டே எங்க போனான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நம்ம கிம்முக்கு தெரியும், வேகமா
அதுக்கப்புறமா பியானோ இருக்கிற இடத்துக்கு போறாரு. அங்கதான் ஜின்டே வந்து பியானோவை வாசிச்சுக்கிட்டு இருக்காரு. சோ கிம்மோ அதை பாக்குறாரு. அவ்வளவுதான், கிம்மோ வந்து அவரோட பிரதர் ஜின்டேவை வெல்ஃபேர் சென்டர்ல கொண்டு போய் விடுறதுக்காக கூட்டிட்டு போக ஆரம்பிக்கிறாரு. ரெண்டு பேருமே ஒரு சிக்னல்ல நிக்கிறாங்க. ரோட கிராஸ் பண்றதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த ஜின்டே வந்து விளையாட்டுத்தனமா அப்படியே மெதுவா முன்னாடி போகும் பொழுது நம்ம கிம்மு வந்து தடுத்து நிப்பாட்டுறாரு. அப்படியே அவரோட தம்பி கைய பிடிச்சுக்கிறாரு. பத்திரமா அவரோட தம்பிய ரோட கிராஸ் பண்ணி கூட்டிட்டு போறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அம்மா சொல்லிருப்பாங்கல்ல, எனக்கு அப்புறம் உன் தம்பி கைய நீ தான் பிடிக்கணும், அவனை பத்திரமா பாத்துக்கணும்ட்டு. சோ நம்ம கிம்மு வந்துட்டு அவரோட தம்பிய வெல்ஃபேர் சென்டர் எல்லாம் கொண்டு போய் விட போறது கிடையாது. அவரு கூடவே தம்பி கூடயே சந்தோஷமான ஒரு லைஃப் அவரு வாழ போறாரு. சோ இந்த இடத்துலயே கீ டு த ஹார்ட்ன்ற இந்த படம் முடியுது. சோ எப்படி இருந்தது இந்த கதை? உங்களுக்கு பிடிச்சிருந்தது தானே? அதுக்கு உங்க ஃபிலிம் ரோல் கொடுத்த எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருந்ததுன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. சோ இதே மாதிரி கதைகளை தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். ஞாபகமா உங்க ஃபிலிம் ரோலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. நாளைக்கு நம்ம வேற லெவல் மூவில பார்க்கலாம். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.